நம்ம ஜிவி பிரகாஷ குடும்பங்களோட பார்க்கறதுக்காண்டி இந்த ஒரு படத்த எடுத்து நடிச்சிருக்காப்புல. இன்னொரு படம்னா லக்கி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு. இந்த ஒரு படத்தோட கதைய நம்ம பார்க்கும்போது, நம்ம ஜிவி பிரகாஷோட அக்கா வீட்ல இருந்துகிட்டு ஒரு கட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பாப்புல. வாழ்ந்துகிட்டு ஒரு கட்டத்துல வேலை வெட்டி இல்லாம ஒரு கட்டத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜிவி பிரகாஷ் மச்சானோட ஒரு கம்பெனிக்கு ஒரு கட்டத்துல வேலை பார்க்க போறாங்க. அங்க வந்து ஒரு மச்சான் வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல்கிட்ட சொல்லி விரட்டி விட்டாப்புல. விரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம ஜிவி பிரகாஷ் ஒரு இடத்துல தம் அடிச்சு நிற்கும் போது ஒரு பப்பி நாய் ஒன்று பார்க்குறாப்புல. பப்பி நாயை பார்த்துக்கிட்டு அங்கே வந்து அந்த பப்பி நாயை ஒரு கட்டத்தை தூக்கிட்டு போயிடறாங்க. தூக்கிட்டு போய் அவள் அக்கா அம்மா கிட்ட வந்து நம்ம ஜி பிரகாசன் வந்து கொடுக்குறாப்புல. அவள் அக்கா அம்மா வந்து ஸ்பெஷல் சைல்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜி பிரகாஷ் வந்து அக்கா பொண்ணுகிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அக்கா பொண்ணு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி கொஞ்சம் சந்தோஷமா ஒரு கட்டத்தில் இருக்காங்க. பப்பிக்கு வந்து லக்கின்னு பேரை வச்சுக்கிட்டு ஒரு கட்டத்தை வந்து நல்லா சந்தோஷமா ஒரு கட்டத்தில் இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஜி பிரகாஷ் வந்து நம்ம வாக்கிங் ஒரு கட்டத்துக்கு கூட்டிட்டு நம்ம ஜி பிரகாஷ் அக்கா பொண்ணு ஒரு கட்டத்தில் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. விளையாண்டுக்கிறது அந்த பப்பி நாயும் வந்து ஒரு ஆளு மேல வந்து யூரின் போனது அப்புறம் அந்த பப்பி நாயை வந்து காலால உதச்சி தள்ளி விட்டுறாப்புல. உதச்சி தள்ளி விட்டது அப்புறம் அங்கே இதை பார்த்து நம்ம ஜி பிரகாஷ் ஒரு கட்டத்தில் வந்து வாக்குவாதமாக ஒரு கட்டத்தில் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ள ரவுடி கட்டத்தில் வந்து நம்மளே அடிச்சிட்டோம், நாய்க்காண்டி நம்மளை அடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு கேங்ஸ்டர் வந்து அந்த கவுன்சிலர்கிட்ட வந்து இந்த மாதிரி நீ அடிச்சிட்டான், ஒரு நாய்க்காண்டி நீ அடிச்சிட்டான் வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த கவுன்சிலர் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, உங்களெல்லாம் அடித்து அந்த நாயை வந்து தூக்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அடியாள்கிட்ட வந்து சொல்லிடுறாப்புல. சொன்னதுக்கப்புறம் இந்த அடியாள் வந்து நம்ம ஜி பிரகாசை தூக்குறதுக்கு போதில் அந்த பப்பி நாயை ஒரு கட்டத்தை தூக்கிட்டு வந்துடுறாங்க. தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் கவுன்சிலர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த பப்பி நாயை வீட்டுக்கு கொண்டு வந்ததுனால அவங்களுக்கு வந்து எப்படி சொல்ல நினைச்சதுப்போ ஒரு கட்டத்தில் நடக்கு. அதுக்கப்புறம் இந்த பப்பி நாயை தூக்கிட்டு வந்ததுனால நமக்கு இவ்வளோ நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வளர்ப்பாப்புல. வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஜி பிரகாஷ் அக்கா பொண்ணு ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்ற ரொம்ப ஒரு டிப்ரெஷனான நிலைமைக்கு போய் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவாகி சின்ன பொண்ணு வந்து எல்லாமே மறந்தது மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இப்படியே விடக்கூடாது, எப்படியாச்சும் இந்த லக்கியை வந்து நம்ம தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி விட்டு நம்ம ஜி பிரகாஷ் ஒரு கட்டத்தில் வந்து அந்த பப்பி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தை தேடுறாங்க. தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பப்பியோட அம்மா வந்து ஒரு கட்டத்தில் வந்து லக்கியை ஒரு கட்டத்தை தேடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஜி பிரகாஷ் ஒரு கட்டத்தை தூக்கிட்டு போனதுனால அந்த பக்கியோட அம்மா ஒரு கட்டத்தில் வந்து சின்ன சின்ன டாக்குகள்லாம் ஒரு கட்டத்தில் வந்து அந்த லக்கியை ஒரு கட்டத்தை தேடிக்கிட்டு இருக்கு. கவுன்சிலர் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம லக்கியை தூக்கிட்டு வச்சுக்கிட்டு அவர் ஒரு கட்டத்தில் வந்து சந்தோஷமா ஒரு கட்டத்தில் வந்து அவர் வாழ்க்கை போயிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து அந்த டயத்தில் வந்து அங்கே உள்ள எம்எல்ஏ ஒரு கட்டத்தில் இருந்து நம்ம லக்கியை பார்த்துட்டு அவர் கட்டத்தில் வந்து வீட்டுக்கு வரும்போது அவருக்கு ஒரு கட்டத்தில் வந்து எல்லாமே நல்ல விஷயமா ஒரு கட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த எம்எல்ஏ வந்து அந்த லக்கி ஒரு கட்டத்தில் வந்து வளர்ப்பாப்புல. வளர்க்கும் போது அவளுக்கு ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமா ஒரு கட்டத்தில் வருது. சிஎம் ஒரு கட்டத்தில் வந்து இந்த பப்பியை ஒரு கட்டத்தில் பார்த்து அவருக்கு கிட்ட ஏற்பட்ட அதிர்ஷ்டங்கள்லாம் வர மாதிரி. அதுக்கப்புறம் அந்த லக்கி வந்ததுனால அவருக்கு வந்து ஏற்பட்ட நல்லதெல்லாம் நடக்கும் போது மாதிரி காமிச்சிருப்பா. அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜி பிரகாஷ் எப்படியாச்சும் இது எப்படி நம்ம லக்கியை வந்து எப்படியாச்சும் நம்ம மீட்டு கொண்டு வரணும், எப்படியாச்சும் அக்கா பொண்ணுகிட்ட வந்து நம்ம லக்கியை வந்து மீட்டு கொடுத்துறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜி பிரகாஷ் ரொம்ப வந்து பாடுபடும்போது நம்ம அனுஸ்வரா ராஜன் அவ அந்த படத்தோட ஹீரோயினி அடிச்சிருப்பா. டேனியலு 3 பேர் சேர்ந்து அந்த நம்ம லக்கியை வந்து மீட்டெடுத்தாகலாம். அதுக்கப்புறம் லக்கியோட அம்மாட்ட வந்து நம்ம ஜி பிரகாஷ்ட வந்து லக்கியை வந்து ஒப்படைச்சாப்புலையே. அதுக்கப்புறம் நம்ம லக்கியை வந்து ஜி பிரகாஷோட அக்கா பொண்ணுகிட்ட வந்து ஒன்று சேர்ந்தால இல்லை அப்படிதாங்க இந்த ஒரு படத்தோட கதையாக இருக்கும். அதை பார்க்கும்போது ஃபுல்லாக ஒரே ஃபன் மூடு தான். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர ஒரே ஃபன் மூடாக தாங்க இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு. ஏகப்பட்ட நடிகர் பட்டாலுமே அந்த ஒரு படத்தை நடிச்சிருப்பாங்க. ஆக்டிங்லாம் வந்து எல்லாமே பார்க்குறதுக்கு எல்லாமே ரசிக்க முடியாமல் இருக்குது. ஏன்னா இது கிட்டத்தட்ட இதில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஏகப்பட்ட ஆக்டிங்லாம் பார்க்கும்போது நம்ம ஓவராலாக ஒன்று சொல்லிக்கிட்டே போகிற மாதிரி தான் இருக்குது. மித்தபடி எல்லாரும் நடித்த ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம ஜி பிரகாஷோட மச்சான் அவரோட ஆக்டிங்லாம் பார்க்கும்போது எல்லாமே விழுந்து சிரிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மெயினாக நம்ம சொல்ல வேண்டிய ஜி பிரகாஷ் அவர் ஆக்டிங் தாங்க செய்யறதுனா வேற லெவலில். ஏன்னா நம்ம ஜி பிரகாஷ் ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஒரு த்ரில்லிங்காக ஒரு படத்தில் லவ் ரொமான்ஸாக இப்படிலாம் நடிச்சுக்கிட்டு இருந்த மனுஷன் கடைசியில் வந்து சின்ன குழந்தைகளுக்காண்டிலாம் அப்படிலாம் படம் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த படத்தை நடிச்சு கொடுத்துருக்காப்புல. கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் வந்து வாழ்த்து தெரிவிக்கணும். மற்றபடி சிங்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஓகே மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி பிஜிஎம்லேருந்து எல்லாம் ஓரளவுக்கு ரசிக்க முடியாதாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஃபன் மூடாக தான் இருக்குது. மெயினாக வந்து டாக்குக்கெல்லாம் டப்பிங் பண்ணி போட்டு சூப்பராக இதெல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம லக்கியோட அம்மாவும் நம்ம கோவை சார்லாம் ஒரு கட்டத்தில் வந்து அவங்க லக்கியை தொலைச்சிக்கிட்டு ஒவ்வொரு கட்டத்தில் வந்து ஒவ்வொரு இடமா போய் தேடுற சீன்லாம் பார்க்கும்போது எல்லாமே பார்க்குறதுக்கு எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு. அப்புறம் சைட்டாக நம்ம மொட்டை ராஜேந்திரன் அவரை ஒரு டாக்காக ஒரு கேரக்டராக போட்டு அவருக்கு ஒரு வழக்கத்தில் வந்து அந்த டாக் வந்து வாய்ஸ் அசைக்கிற மாதிரி டப்பிங்லாம் போட்டு வெள்ளூர சம்பவம் பண்ணிடுவோம். எல்லாமே பார்க்குறதுக்கு எல்லாமே ரசிக்க முடியாத இருந்துச்சு. அதுக்கப்புறம் தம்பி ராமையா ஒரு சின்ன ஒரு டாக்காக நடிச்சிருப்பாப்புல. அதை பார்க்க டாக்குக்கு ஒரு கட்டத்தில் வந்து டப்பிங்லாம் பண்ணியிருப்பாப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாதாங்க. கண்டிப்பாக அந்த ஒரு படம் ஒரு மஸ்ட் வாட்சான ஃபிலிம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க கைஸ்.